மறைந்த முன்னாள் பேராயர் ஆனந்தராயர் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை ஜென்மராகினி ஆலயத்தில் உள்ள கல்லறை தோட்டத்தில் புதுவை அமைச்சர் ஜான்குமார் மறைந்த பேராயர் ஆனந்தராயர் கல்லறையில் பூங்கொத்து வைத்து மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனை செய்தார். அவர்களுடன் ஆலய பங்கு தந்தை ரொசாரியா நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அமைச்சர் ஜான்குமார் கூறும்போது, மறைந்த பேராயர் அந்தோணிய ஆனந்தராயர் என்னிடத்தில் ஏழை மக்களுக்கு நீங்கள் செய்யும் உதவியும் மக்கள் பணியும் பாராட்டும் விதமாக ஒரு நாள் அமைச்சர் ஆவாய், அப்போது இன்னும் அதிகமாக மக்கள் பணி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவருடைய வார்த்தை இன்று உண்மையானது. அதற்கு நன்றி கடனாக அவருடைய கல்லறை தோட்டத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி நன்றி கூறி பிரார்த்தனை செய்தேன் என்று அமைச்சர் ஜான்குமார் கூறினார். மறைந்த பேராயர் ஆனந்தராயர் அவர் புதைக்கப்பட்டவர் அல்ல, விதைக்கப்பட்டவர். மண்ணில் மறைந்தாலும் விண்ணில் வாழ்கிறார். மேலும் நெல்லித்தோப்பு தொகுதியை சார்ந்த பாஜக தொகுதி தலைவர் விஜயராஜும் பிரார்த்தனையில் ஈடுபட்டார்.